நீங்க காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அது பிஜேபி இருக்கும்போது செய்து. உங்க ஆட்சியில நேர்மையா தான் வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நீங்க எங்க வந்து சத்தியம் பண்ணுவீங்க? பீகாரில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக போராடி வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்க காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அது பிஜேபி இருக்கும்போது செய்து. உங்க ஆட்சியில நேர்மையா தான் வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நீங்க எங்க வந்து சத்தியம் பண்ணுவீங்க? நீ நேர்மையால அந்த இவிஎம் எந்திரத்துல இது நடக்கும்னு தெரியும். உலகத்துல மூளைங்கிற உறுப்பு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இந்த இவிஎம் எந்திரத்தை வச்சிருக்க நாடு எத்தனை முதல்ல சொல்லுங்க ராகுல் காந்திய. எத்தனை நாடு வச்சிருக்கு? இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் வச்சிருக்கிற அந்த ஜப்பான் பயன்படுத்துதா? 3 நாடு தான் வச்சிருந்தது. ஒன்னு பங்களாதேஷ், இன்னொன்னு நைஜீரியா, இந்தியா. 3 ஊழல்ல பெருத்த நாடுகள். பங்களாதேஷ் தூக்கி போட்டுருச்சு. இப்ப நைஜீரியாவை நீ தான் வச்சிருக்க, அமெரிக்கா வச்சிருக்க, ரஷ்யா வச்சிருக்க, ஆஸ்திரேலியா வச்சிருக்க, ஐரோப்பிய நாடுகள் வச்சிருக்க, இல்ல உனக்கு தயாரிச்சு கொடுக்குற ஜப்பான் தான் வச்சிருக்க. கேட்கறதுக்கு பாருங்க, என்ன பாருங்க. நீ ஏன் அந்த இவிஎம் எந்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற? அதுல முறைகேடு நடக்குதுன்னு தூக்கி போடுறா. வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசியிருந்தா நேர்மையால திருப்பி அதையே அதுல நடந்திருக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும். சொல்லுங்க. இப்ப எனக்கு எடுத்துக்கங்க, ஈரோடு கிழக்குல 25,500 நிறுத்த சொன்ன மகான் யாரு? இன்னொரு 500 ஓட்டு வாங்கினா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருவேன். நான் டெபாசிட் இழக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க. உங்க மாவட்ட ஆட்சியர் என்றதை நிறுத்திடுறாப்ல. எப்படி நிறுத்துவாருன்னு கேக்குறீங்களா? கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், என் வாக்க நேர்மையா எண்ணும்னு நான் நம்பணும். எப்படி தெரியுது? இந்த எந்திரத்துக்குள்ள அந்த ஜாக் பண்ணிட முடியும். அதை இங்க பாருங்க, என்னுடைய அலைபேசிய இங்க இருந்து நான் எங்க அம்மாவுக்கு அரணியூர்ல பேசுறத டெல்லியில இருந்து ஒட்டு கேட்க முடியலையா? அப்ப இந்த வாக்கெந்திரத்துல செய்ய முடியும்னு தெரியுது இல்ல? அப்ப அதை தூக்கி போடுறா. பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு வாடான்னு சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லி போராட மாட்டாப்ல. புரியுதா? அவன் நீங்க 60 லட்சம் வாக்க இங்க ஏமாத்திருக்குன்னு சொல்லும் போது அங்க இருந்து ஒருத்தன் நீங்க உங்க முதல்வர் கொளத்தூர்ல 9,500 ஓட்டு ஏமாத்தி தான் வென்றிருக்காருன்னு போடுறேன். அதை ஏன் பேச மாட்டீங்க? நான் சொல்ற மாதிரி சொல்லு. இந்த வாக்கு எந்திரத்துல ஏமாத்த முடியும், அப்ப தூக்கி போடு. மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு இவிஎம்ஏ வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? அதை வச்சுக்கிட்டு முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னா எங்க நடக்கலன்னு சொல்லு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.